ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டாணி கொத்துக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பட்டாணி சீசன் இருக்கும்போது இது செஞ்சு பார்த்துருங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பட்டாணி, உரித்த பட்டாணி வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, இது வந்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 250 கிராம் வந்து மட்டன் கொத்துக்கறி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து மல்லி புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து அதில் நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இருக்குது இல்லையா, அதுதான் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட இந்த மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை மறைஞ்சோனையும் கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பட்டாணியை இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதோடய நான் கறியையும் சேர்த்துக்கிறேன். இதோட நான் 2 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கி அதையும் வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து இப்படி லேட்டாக சேர்க்குறோமே வதக்கலைன்னு நினைக்க வேணாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் ஒரு 3 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அப்படியே மாவாட்டி வச்சுருந்தேன். இட்லி தான் ஊற்ற போகிறேன். அதுக்கு தொட்டுக்க அப்படி சட்னி தான். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கறியெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்தோனையும் கடைசியாக வந்து 2 சில்லு தேங்காய் வந்து அரைச்சி நான் அதோடு சேர்த்துட்டேன். நான் ரசம் தான் வச்சுருந்தேன். ரசத்துக்கும் அப்படியே மிக்சியில் வந்து தேவையான பொருள்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்பயுமே நான் தாளிக்கும் போது கொஞ்சம் சட்னிக்கும் எடுத்து தனியாக வச்சுக்குவேன். டைம் சேவ் ஆகும் இல்லையா, அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு தனியாக தாளிச்சிட்ருக்கணும், அதுக்கு தான். ரசத்துக்கு அஸ் யூஷுவல் தாங்க. தக்காளி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த வதங்கினதும் புளி தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இறக்கணும்னா ரசமும் ரெடி ஆயிடும். இங்கே பட்டாணி கொத்துக்கறி கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ரசத்துக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் நான் ரச பவுட்ரு இருந்ததுனால சேர்த்தேன், இல்லைனா தேவையில்லைங்க. நுர கூட்டி வந்தோடனே லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்குனா ரசம் ரெடிங்க. இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.